ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன், கன்றுஈன்ற மாடுகளை பராமரிப்பது எப்படின்னு சொல்லி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க, நஞ்சு போடுறது ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த சேனல் ஆரம்பித்ததே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து என்கிட்ட சொன்னால் நானும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொன்னால் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, ஆனால் ஒரு காம்பில் மட்டும் பார்த்திங்கன்னா பால் தண்ணியாட்ட வருது, அது என்ன பிரச்சனை, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அது வந்து ஷியோராக சொல்ல போனால் மடி நோய் தாங்க. அதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மோக்ஸோமாஸ் 200ன்னு சொல்லிட்டு ஒரு சிரஞ்சு மாதிரி இருக்கும், மெடிக்கலில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த காம்பில் வந்து இதை சிரஞ்சு மாதிரி ஊசி மாதிரியே அதை வந்து உள்ளே இது பண்ணி விட்டிங்கன்னா, அந்த மருந்து இருக்கும், அது வந்து உள்ளே பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து க்யூர் ஆயிரும். ஒரு 2 தடவை இல்லாட்டி 3 தடவை அந்த காம்பில் வந்து இது பண்ணாலே போதும். பால் திரிஞ்சு வந்தால் தான் சப்க்ளீன் போடணும்.